வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 186 பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நம்ம வீடியோஸாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா சில பேர் வீடியோஸாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அதோட மொத்த தொகுப்பாக இந்த வீடியோ இருக்குது. இதுலேயும் நம்ம எல்லாமே பேஸ்கட் மாடல்ஸ் தான் பார்க்குறோம். ரொம்ப கலர்ஃபுல்லான கூடைகள் நிறைய டிசைன்ஸில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ அனுப்பியிருக்கிறது ஃபரிதா சிஸ்டர் ஃப்ரம் குஜராத். ஒரு சில பேரோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியுது, மற்றவங்க பேர் குறிப்பிடலை. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது தெளிவாக அதில் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. வீடியோவில் நீங்கள் பேசும்போது பேக்ரவுண்டில் எந்த சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கிளியராக இருக்கும். அண்ட் நல்லா போல்டாக சவுண்டாக பேசுங்க. சில பேரோட வீடியோவில் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நான் இதை சொல்கிறேன். வீடியோ எடுக்கும்போது ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுங்க, நல்லா பிரைட்டாக வச்சு எடுங்க. லைட்லாம் போட்டு எடுத்திங்கன்னா உங்களோட கூடைகள் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும். அப்புறம் மெஷர்மெண்ட் சொன்னிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பேஸ் இமேஜ் தயவுசெய்து காமிங்க. நிறைய பேர் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அல்லது வீடியோவாக இருந்தாலும் சரி, பேஸ் இமேஜ் கூடையோட அடிபாகம் காமிச்சிங்கன்னா தான் கூடையோட எண்ணிக்கையை நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதை நம்ம போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் கூட ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம், இது 7 அடி இருக்கும் 8 அடி இருக்குங்கிற கெஸ் பண்ணிடலாம். ஆனால் பேஸ் இமேஜ் காட்டினீங்கன்னா தான் அந்த டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ஃபரிதா சிஸ்டருக்கு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே புரியாது. அவங்களுக்கு ஒன்லி ஹிந்தியோ அல்லது மராத்தியோ நினைக்கிறேன், அவங்க அதர் லாங்குவேஜ். அதனால் அவங்கள்ட்ட என்னால் சொல்லவும் முடியலை. நீங்கள் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே அனுப்பும்போது மெஷர்மெண்ட்டு கொடுங்க. வீடியோ எடுக்கும்போது மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு பேஸ் இமேஜ் அந்த கூடையோட பேஸ் காமிச்சிட்டு சைட்லாம் காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2-3 பேர் வீடியோஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து தான் இந்த பகுதிக்கே நான் வந்திருக்கேன். அப்படிங்கும்போது என்னால் யாருக்குள்ளது அப்படிங்கிறத நான் நல்லா இருக்குது அப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அவங்க ஊர் பேர் எனக்கு ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது. பார்த்திங்களா, ரொம்ப நாள் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட இருக்கும். அவ்வளவு டைம் இருக்கும்போது எனக்கு அந்த வீடியோ அனுப்புகிறவங்க பேர் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிடுங்க. இமேஜஸாகவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், வீடியோவாகவும் ஷேர் பண்ணலாம். ஆனால் பேஸ் காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கூடையெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602 9445266602. இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம் தான். அதனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள் போட்டு தர முடியும். இதை நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்க மாட்டோம். ஆர்டர்ஸ் எடுத்து, அதாவது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்கீங்க. சில பேர் வெளிப்படையாகவே கேட்குறது தப்பில்லை. அதனால் நம்பிக்கை இல்லாதவங்க தயவுசெய்து கான்டாக்ட் பண்ண வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அமேசான்லலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணிவிட்டு தான் பண்ணுறோம். யார் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அந்தளவுக்கு இருக்குது, நம்ம நிலைமைகள் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதனால தான் நானும் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன், நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒயர்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டிசைனில் உங்களுக்கு வேணும், என்ன கலரில் வேணும், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே கலரில் அதே டிசைனில் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். பெரிய கூடைகள்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் நெல்லிக்காய் முடிச்சு கேட்கும்போது ரொம்ப சீக்கிரமாக கேட்குறாங்க, 5 டேஸ்க்குள்ளே கேட்குறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக நெல்லிக்காய் முடிச்சு போட முடியாது. நெல்லிக்காய் முடிச்சு, பிஸ்கட் முடிச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய முடிச்சுகள்லாம் டைம் எடுக்கும். சாதா கூடைகள் கூட கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம். ஏன்னா அந்த டிசைன் போடுறவங்களே ரொம்ப கம்மி, எல்லாரும் அதை போட மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் அந்த கூடைகளை போடுவாங்க. அதை படிச்சிருக்கிறது ஒரு சில பேர் தான். அதுக்காக தான் சொல்கிறேன், அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கூடைகளை வாங்க முடியும். ஸோ டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ளேஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் வச்சுட்டு கேட்டிங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா கூடைகளுமே ரொம்ப அழகாக இருக்குது. சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டார் பேட்டர்னில் ஸ்டார் பாஸ்கெட்டில் எவ்வளோ அழகாக டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இமேஜஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் டக்குன்னு அந்த கூடை போயிடுச்சு அந்த பக்கம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனி இமேஜஸாக எடுத்து அனுப்பிங்க. அதுலேயும் அந்த ஸ்டார் பாஸ்கெட்டில் நீங்கள் ரொம்ப அழகான டிசைன் போட்டிருக்கீங்க. எல்லா கூடைகளும் அழகாக இருக்குது. அது யூனிக் டிசைனாக இருக்குது. அதை நீங்கள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். நியூ வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602 9445266602. மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிடுங்க.
மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க தயவுசெய்து மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோவில் ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஓடி வராதிங்க. எல்லா வீடியோவையும் தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். நேராக போகிறாங்க, நான் சொன்ன உடனே மெஷர்மெண்ட்ஸ் வீடியோவில் போய் ஒன்றே கிளிக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கேட்ட மெஷர்மெண்ட் இல்லைன்னொடனே திரும்ப ஓடி வராங்க, ஃபோன் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, இதுக்கெலாம் ஓடி வராங்க. அதனால் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் அத்தனை வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோஸ்க்குள்ளே இருக்கும். அதனால் பொறுமையாக தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கூடைகளுக்கான மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். சில பேர் நாட் ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க, சில பேர் லூஸாக போடுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நியூ வியூவர்ஸ் போடுறதுக்கு, பிகினர்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். அதே போல் பிகினர்ஸ் கூட பழக விரும்புகிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தனியாகவே நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மாஷா வயர் பாஸ்கெட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்க்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மயில் மாணிக்கம் செடிகளுக்கான விதைகள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் எல்லாருமே எப்படி போடுறதுன்னு கேட்டுட்ருக்கிறீங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. மாஷா டிப்ஸுங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது உங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரியலனா, மாஷா டெய்லரிங் சேனலோட நேமை தான் நான் இப்போ மாஷா டிப்ஸ்னு மாற்றிருக்கேன். உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் செடி வளர்க்குறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விதைகள் தேவைப்படுறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது யூனிக்கான கலர்ஃபுல்லான பூ, அதனால தான் அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது தாமரைப்பூ பூஜா கூட மெரூன் கலர் 7 அடியில் 12 ஒயர் எடுத்துக்கோங்க. சாண்டல் வந்து 7 அடியில் 12 ஒயர் எடுத்துக்கோங்க. கைப்பிடிக்கு வந்து 2 மெரூனும் ஒரு எல்லோவும் எடுத்திருக்கேன். அது வந்து 12 அடி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேம். அந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தது கிருஷ்ணவேணி அம்மா ஃப்ரம் புதுக்கோட்டை. அவங்க தான் அந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக எப்படி பூஜை கூட போடுவோமோ அதே மெத்தடில் போட்டுட்டு மேலே இதே மாதிரி கிராஸில் நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த டிசைன் கிடச்சிடும். தெரியாதவங்க பூஜா கூடை அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் அந்த கூடை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒயர் கலர் காம்பினேஷன் மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய மினி பாஸ்கெட்ஸ் நான் போட்டிருக்கேன். அது போக புதுசாக படிக்கிறவங்களுக்காக தனியாகவே சேனலில், அதாவது மாஷா வயர் பாஸ்கெட் சேனலில் சின்ன சின்ன கூடைகள் நான் போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். தொடர்ந்து அது வந்துட்டுருக்கு. அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் அந்த மினி பாஸ்கெட் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லா மாடல் மினி பாஸ்கெட்டும் மொத்தமாக போட்டு மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னா மெஷர்மெண்ட் மட்டும் போதும்னா அதையும் நீங்கள் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கூட ஒருத்தங்க ஒரு சஜஷனுக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க, அதை தான் நான் காமிச்சிருக்கேன். நமக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே கிடைக்காது, அதனால் இதை எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கனாலும் சொல்ல முடியாது, நமக்கு சொல்லித்தர முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை சொல்லித்தாங்கன்னு எப்படின்னு கேட்பீங்க, ஆனால் நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்காதுப்பா. கிடச்சிதுன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். இந்த வீடியோ அனுப்பியிருக்கிறது வசந்தி கனகராஜ் ஃப்ரம் திருப்பூர். இதே போல் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோ எடுத்து இவங்க இமேஜஸை ஒரு வீடியோவாக கலெக்ட் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படியே அனுப்பலாம், அல்லது நீங்கள் இமேஜஸாகவும் ஷேர் பண்ணலாம், எப்படினாலும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப அழகாக கூட போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள். பேஸ் காமிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்து தான் நம்ம அந்த கார்னர், முக்கியமாக கிராஸ்கட் கூடையில் அந்த கார்னர் எந்த இடத்துல டேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணி காமிச்சாலோ அல்லது எத்தனாவது லைனில் திருப்புறீங்க அப்படின்னு சொன்னாலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளாக இஷ்டத்துக்கு கார்னர் டேர்ன் பண்ணோம்னா மேலே டிசைன் மாறி போயிடும். அதனால் கிராஸ்கட் கூடையில் கிராஸ்கட்டில் நம்ம எந்த டிசைன் வச்சு கூட போட்டாலும், பிஸ்கட்டோ நார்மலோ சிவன்கண்ணோ இப்படி எந்த கூட போட்டாலுமே நமக்கு கிராஸ்கட்டுக்கு கார்னர் டர்னிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் கார்னர் டர்னிங் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு, போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மயிலெலாம் போட்டு பார்க்க விரும்புனீங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சுப்பா. நிறைய மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது மற்ற சைட்ஸ்லேயோ பார்க்கும்போது உங்களால் கமெண்ட்டும் பார்க்க முடியாது. அதுக்கு கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பார்க்கவோ அல்லது கமெண்ட் பண்ணவோ முடியாது. அதனால தான் யூடியூப்பில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எனக்கு இமேஜஸ் அல்லது வீடியோஸ் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு
இமேஜஸ் எல்லாமே வீடியோ எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலிட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு டவுன்லோட் ஆகலைன்னா உங்கள்கிட்ட நான் திரும்ப கேட்பேன், அந்த இமேஜஸை எனக்கு அனுப்பி வைங்கன்னு. சில பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் முன்னோக்கிட்டே சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டுனா நீங்கள் டெலிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.